ஏன்னா என்னாச்சு? வெயில் நானே மாற்றிக்கிட்டேன். இபி பில் வேறு வருஷம் வருஷம் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. இதில் வேறு சம்மர் வருது, அடிக்கடி பவர் கட் பிரச்சனை வேறு ஆகும். இப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருக்கா? எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் மோகன் சோலார் டெக்னாலஜியோட ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலிக்கு எத்தாக சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் மோனராகம், இது உங்களுக்காக மோகன் சோலார் டெக்னாலஜியின் புதிய இன்னோகிரேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று. என்னன்னா ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம். இது எங்கே போட்டிருக்காங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 11 கிலோமீட்டர் அங்கேருந்து ஒரு வில்லேஜில் போட்டிருக்காங்க. அங்கே என்னன்னா அவங்களால எலக்ட்ரிசிட்டி வாங்க முடியல, சம் இஷ்யூஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேங்க்கு வச்சுருக்காங்க. அதுக்கு மோட்ரு வச்சு தண்ணி ஏற்றணும். அப்புறம் ஃபேன், டிவி, மிக்ஸி, கிரைண்டர், இந்த ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களால் எங்களுக்கு இதுக்கு தேவையான பவர் சப்ளை உருவாக்கி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம மோகன் சோலார் டெக்னாலஜியோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் மோகன்ராஜ்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் ஏற்கனவே புலி, இதில் சொல்லவா வேணும். அவர் கேட்டேனே அவர் பண்ணித்தரேங்க, நியூ ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு களத்தில் இறங்கிட்டார். கஸ்டமர் சொன்னது தான் போதும், பேனலு, இன்வெர்ட்ரு, பேட்ரி எல்லாத்தையும் தூக்கிட்டு அடுத்த நாளே போயிட்டு நின்ட்டார் நம்ம மிஸ்டர் மோகன்ராஜ். நம்ம மோகன் சோலார் டெக்னாலஜி தான் புது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் சோலார் ஃபீல்டில் கொண்டு விடுறவங்கன்னு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதில் நம்ம இதுக்கு முன்னாடி பிஎல்டிசி வச்சு அவங்க ஒரு பம்ப் கண்ட்ரோலர் வச்சு அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்க்கு வாட்டர் எடுத்து கொடுத்தாங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற இவங்க எங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களால் எங்களுக்கு பண்ணித்தர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற நம்ம மோகன் சோலார் டெக்னாலஜிஸ்கிட்ட நம்ம போய் கேட்கல, எப்படிங்க என்ன மாதிரி பண்ணுறீங்க, இந்த ஸ்ட்ரக்சரு என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், இந்த சிஸ்டம் பேர் ஆஃப் கிரிட் ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம்லாம். இதுக்கு சப்சிடி எதுவும் இருக்கா கவர்மெண்ட்டில் அப்படின்னு கேட்டோம். ஏன்னா இப்போ தான் நிறைய பேர் சப்சிடிங்கிறாங்கல்ல அப்படின்னு கேட்கல தான் அவர் சொன்னார், அது ஆன் கிரீடுங்க. அது ஆன் கிரீடுக்கு தான் 3 கிலோவாட் வரைக்கும் சப்சிடி தராங்க, 78,000 வரைக்கும். இது என்னென்னா ஆஃப் கிரீட் டெக்னாலஜி. இதை பொறுத்த வரைக்கும் சப்சிடியெல்லாம் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதில்லைங்க, நாங்கள் சப்சிடியை விட இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பிக்கையில் தான் நம்ம அவர்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. புரியலைங்க, ஆன் கிரீட்னா என்ன, ஆஃப் கிரீட்னா என்ன, எங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம். அப்படிங்கிற இப்போ நம்ம ஆன் கிரிடுங்கிறது என்னன்னாங்கன்னா நம்மளுடைய சோலார் பேனல்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் இபி சப்ளை இருக்கும். அப்படிங்கிற நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம பயன்படுத்தினது போக மீதிய மின்சார வாரியத்துக்கு நம்ம சப்ளை பண்ணிடுவோம். அந்த ஃபீட் பண்ணதுக்கப்புறமேலு நமக்கு சப்ளை தேவையோ, இபி பவர் தேவையோ, அப்போ அதை எடுத்து பயன்படுத்திக்குவோம். இது பேர் ஆன் கிரிடு அப்படின்ட்டு. ஆஃப் கிரிட்னு என்னென்னா, ஆஃப் கிரிடுங்கிறது நம்ம மின்சார வாரியத்தோட லைனில் இந்த இதை போய் கனெக்ட் பண்ண மாட்டோம். இதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்னா, இந்த சிஸ்டத்தில் பேட்ரி இருக்குங்க. அந்த பேட்டரியில் நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவரை நம்மளே ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளே பயன்படுத்திக்குவோம் ஃபுல்லாக. அந்த சிஸ்டத்தில் ஆன் கிரிட்டில் பேட்ரி வைக்க மாட்டோம், இந்த சிஸ்டத்தில் பேட்ரி வைப்போம். அந்த சிஸ்டத்தில் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் நம்ம பயன்படுத்தினது போக மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சப்ளையை நம்ம மின்சார வாரியத்துக்கு கொடுத்துட்டு நமக்கு தேவையானப்போ வாங்கிக்குவோம். ஆனால் இந்த சிஸ்டத்தில் நம்மளே ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு யூபிஎஸ் போடணும் அப்படின்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது இவங்க என்ன ப்ரிஃபேர் பண்ணுறாங்கன்னா, சோலார் ஆஃப் கிரிட் டெக்னாலஜி போயிடலாம், அதுதான் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு
யூபிஎஸ் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 வரைக்கும் வந்துடும். அப்படிங்கல நம்ம சோலார் ஆஃப் கிரிட் டெக்னாலஜி நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட சோலார் பேனல் போடுறதுல பாதி காஸ்ட்டும் குறைச்சிடுறோம். இபி பில்லில் வரக்கூடிய காஸ்ட்டையும் நம்ம குறைச்சிட்றோம் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படிங்க அப்படின்னு கேட்கல தான் சொல்கிறாரு. நம்ம யூபிஎஸ் பண்ணும்போது பேட்டரிக்கு உண்டான சார்ஜிங் பவரை மின்சார வாரியத்தோட லைன்லேருந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம பவர் கட் ஆகும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோங்க. இதுதான் யூபிஎஸ். இப்போ நம்ம ஆஃப் கிரிட் போடும்போது நம்ம மின்சார வாரியத்தோட மின் விநியோகம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம ரூஃப் டாப்பில் இருக்கக்கூடிய நம்ம கூரைக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய சோலார் பேனல்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட்டை எடுத்து நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்படிங்கல நமக்கு 2-in-1 பர்பஸ் ஆயிடுது. இது மூலிமா ஒரு நாளைக்கு 1 கிலோவாட் போட்டோம்னா கிட்டத்தட்ட 4 யூனிட் வரைக்குமே ஜென்ரேட் பண்ணுறோம். ஒரு அம்மா அப்பா பசங்க இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு மிக்ஸி, கிரைண்டரு, ஃபேனு, இன்க்ளூடிங் வாஷிங் மிஷின், தண்ணி மோட்ரு, போர் மோட்ரு இது கூட போட்டு பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிஸ்டம்க்கு என்ன போடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அவர்கிட்ட. அப்படிங்கல இப்போ நம்ம ஆஃப் கட் மோனோ பெர்க்கு அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி சோலார் பேனலில் வந்திருக்குங்களா. அந்த டெக்னாலஜி வச்சு போடுறாங்களாம். இது மொத்தம் 1 கிலோவாட்டுங்கிறீங்களே, 2 பேனல் தான் இருக்குது அப்படின்னு கேட்டோம். என்னங்க நிறையா போடுறாங்க, ஒரு சில இடத்துல 10-15 சின்னதாக போடுறாங்களே, இது என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கல தான் சொன்னார். இது நியூ டெக்னாலஜிங்க. இது ஒரு பேனலில் 540 வாட்ஸ் இருக்குங்களா, 540 வாட்ஸ் பேனலுங்களா. அப்படிங்கிற 2 பேனல் போடையில் உங்களுக்கு 1080 வாட்ஸ் வந்துடும். இது போதுமானது. கீழே 2 பேட்ரி வச்சுருக்கோங்க. ஒரு 3 கிலோவாட் இன்வெர்ட்ரு போட்டிருக்கோம். இப்போ அந்த இன்வெர்ட்டர்லேருந்து இப்போ இந்த பேனல்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய சப்ளை இன்வெர்ட்டருக்கு போயிட்டு அது பேட்ரிக்கு தேவையான அளவுக்கு சார்ஜ் பண்ணி வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே பேரலாக லோடும் கொடுக்கும். லோடும் நம்ம அதாவது டிவி, மிக்ஸி, கிரைண்டரு, ஃபேனு இதெல்லாம் ஓட்டிக்கலாம். நைட் டைமில் நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கரண்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னார். நாங்கள் கேட்டோம், ஏங்க இதுக்கு 1 கிலோவாட் பேனல் தேவையா, 4 யூனிட் உற்பத்தி பண்ணுங்கிறீங்க, ஒரு சிலர் ஃப்ரீ கரண்ட்டே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு இது எப்படிங்க ஒத்து வரும் அப்படின்னு கேட்டோம். அப்போ தான் அவர் சொன்னார், இப்போ நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய சைட்டில் இபி பவர் வாங்க முடியாதுங்க, அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், அதனால தான் கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அப்படிங்கல மோட்ரு ஓட்டணும், அதுக்கு வெறும் டிவி, ஃபேன், மிக்ஸி மட்டும் ஓட்டுறாப்புல இருந்தால் ஒரு 500 வாட்ஸ் 500 வாட்ஸ் பேனல் போட்டாவே போதும். அவங்க மோட்டரும் ஓட்டணும், இபி சப்ளை துளி கூட இல்லை, அதாவது இபியோட சப்போர்ட் துளி கூட இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரை வச்சு மட்டுமே தான் இதை ரன் பண்ணணும் அப்படின்னு கஸ்டமர் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படிங்கல நாங்கள் அதுக்கு தகுந்த ஒரு கெப்பாசிட்டி உண்டான ஒரு சிஸ்டத்தை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் 1 கிலோவாட் பேனல் போட்டு கீழே 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம், 2 பேட்ரி போட்டிருக்கோம், 2 200 Ah பேட்ரி போட்டு ஒரு 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு ஒரு 1 கிலோவாட் பேனல் போட்டிருக்கோம். இதுவே இன்னும் அடிஷ்னலாக லோடு தேவைப்படுது அப்படின்னம்னா நம்ம பேட்டரியோட கெப்பாசிட்டியும் பேனலோட கெப்பாசிட்டியும் இன்னும் 1 கிலோவாட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 200 Ah 400 Ah பேட்ரி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய வீட்டுக்கு தேவையான பவர் சப்ளையை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபேன் ஓட்டி ஒரு 10 லைட்டு எல்இடி டியூப்லைட் போடலாம். டே டைம் ஃபுல்லாகவே நீங்கள் மோட்ரு பம்பு ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நம்மக்கிட்ட சொன்னார். இப்போ இந்த சிஸ்டத்தில் வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கல அவர் என்ன சொன்னார்னா, ஏசி மட்டும் ரன் பண்ண முடியாதுங்க, ஏன்னா ஏசிக்கு தேவையான அளவுக்கு இந்த வீட்டுக்கு அவ்வளோ பவர் தேவையில்லை,
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குனால நீங்கள் லோடு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஃபேன், மிக்ஸி, கிரைண்டர் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். டே டைம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் பேட்டரியில் பேக்கப் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாப்புல சொன்னார். அது இல்லாமல் இவங்க புது புது டெக்னாலஜியை கொண்டாடுறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு. இதில் என்ன டெக்னாலஜி கொண்டாந்துருக்காங்கன்னா, அதான் சொன்னேன் ஏற்கனவே, நார்மலாக போடுறவங்கெல்லாம் முன்னெல்லாம் பாலி, மூணும் அந்த மாதிரி இதுதான் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இவர் பேனல்லையே ஆஃப் கட் மோனோ பர்க்கு அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, இது இப்போ நியூவாக வந்திருக்குங்களா. இந்த டெக்னாலஜி போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். கீழே யூடிஎல் பிராண்டில் ஒரு காமா ப்ளஸ் இன்வெர்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3.3 kW இன்வெர்ட்ரு ஒன்று போட்டிருக்கோங்க. பேட்ரிஸையும் 150 Ah இல்லைனா 200 Ah 2 செட்டு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி சொன்னார். ஆக்சுவலாக நாங்கள் நம்பவே இல்லைங்க. ஃபேனு, டிவி இதெல்லாம் ஓடும், மோட்டர்லாம் எங்கெங்கே ஓடப்போகுது ஒரு அப்படின்னுலாம் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் மோட்டர் ரன் பண்ணி பார்த்தாங்க, பாருங்கள் தண்ணி அவ்வளோ வேகங்க. ஈபியில் கனெக்ட் பண்ணப்போ கூட அவ்வளோ ப்ரெஷராக வரல அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க. நாங்களும் தான் கூட இருந்து பார்த்தோம். செம்ம அவுட்புட், செம்மைங்க. உங்களுக்கும் சோலார் ரூஃப்டாப் போடுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் மோகன் சோலார் டெக்னாலஜியை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஓனர் மிஸ்டர் மோகன்ராஜ் பிஇ இன்ஜினியரிங். அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த டெக்னாலஜியில் வந்திருக்காரு. உள்ளே வந்து இதை பண்ணிகிட்ருக்காரு. புது புது இன்னோவேஷன் கொண்டுட்டு வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு நியூவான ஒரு அப்டேஷனில் உங்களுக்கு சோலார் ப்ராஜெக்ட் பண்ணுங்கிற ஐடியா இருந்தால் நீங்கள் மோகன் சோலார் டெக்னாலஜியோட ஓனர் மிஸ்டர் மோகன்ராஜ் அவர்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், அவங்க ஒரு 2 பேட்ரி வச்சுருக்காங்க, ஒரு இன்வெர்ட்ரு வச்சுருக்காங்க. அவர் செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எப்படி செக் பண்ணுறாருன்னு பாருங்கள். டிவைஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாருங்கள், பேனல் வோல்டேஜ் 77.8 இல்லைனா 81 வோல்ட் 82 வோல்ட் அந்த மாதிரி வருது. இன்வெர்ட்ரு இதெல்லாம் ப்ளேஸ் பண்ண இதே பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக வச்சுருக்காங்க. ஒயரிங் பண்ண விதமும் நல்லாயிருக்கு பாருங்களேன், ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. பிரேக்கர் வச்சுருக்காங்க, வச்சு அவுட்புட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அருமைங்க. அங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கெல்லாம் வந்துருச்சு. நம்ம கரண்ட்டுக்கு நம்ம எப்பயுமே இபிஏ மின்சார வாரியத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இவங்க மின்சார வாரியம் பக்கமே நீங்கள் போகாதீங்க, வாங்க உங்களுக்கு 25 வருஷத்துக்கு ஃப்ரீங்க கரண்ட், இனிமேல் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதை நாங்கள் ஆரம்பத்தில் வீட்டுக்காரங்க நம்பவே இல்லைங்களா. இப்போ ஒரு ரன் பண்ணி கொடுத்தேன்னு எங்களாலேயே நம்ப முடியலைங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொம்ப நல்ல டெக்னாலஜி. வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு.